வணக்கம் மக்களே. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிருது உடம்புல தெரியுதோ அவன்தான் தமிழ். இப்படி அனல் பறக்கும் டயலாகை படங்களை வைத்து ரசிகர்களுக்கு வீரத்தை விதைத்த விஜய் அரசியல் செயல்பாட்டை பார்ப்போமா? உச்சபட்ச நடிகராக இருக்கும் இளைய தளபதி விஜய் 2024 பிப்ரவரியில் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்த போது, சரி தமிழ்நாட்டுக்கு அடுத்த விஜயகாந்த் கிடைத்து விட்டார் என்று இளைஞர் பட்டாளமும் பெண்களும் நம்ப ஆரம்பித்து விட்டோம். தினமும் இல்லாவிட்டாலும் எப்பயாவது மீடியாவையோ அல்லது மக்களையோ சந்திப்பார் என்று நினைத்து ஏமாதான் மிச்சம். ஆனால் அவரோ பெரிய பஸ்ஸில் மேலே ஏறி மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுவும் வெறும் 30 நிமிடத்துக்குள்ளாவே இருந்தது. இப்படியாக 2025 செப்டம்பர் 27 சொன்ன நேரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமானதை அடுத்து கரூர் வேலுசாமிபுரத்தில் இரவு பஸ் மேலே ஏறி பேசிக்கொண்டிருந்த போது கூட்டத்தின் பெரும் பகுதியினர் அவரை நோக்கி முண்டியடித்தனர். அப்போது அவர் கண்ணி எதிரிலேயே பேரணியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் குறைந்தது 41 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் ஆம்புலன்ஸ் மூலமாக காயமடைந்த சுமார் 100 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். உடனே அங்கிருந்து கிளம்பிய விஜய் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களை சந்திக்காமல் பிரஸை பார்க்காமல் திருச்சி சென்று பிளைட் பிடித்து சென்னையில் உள்ள அவர் இல்லத்தை முடங்கிவிட்டார். பிறகு 3 நாள் கழித்து நடந்த விபத்திற்கு சோகமாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டார். குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்களா? அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காமல் போனது ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? இவ்வளவு அரசியல் நம்பகத்தன்மையை இவர் நம்பி வந்த கூட்டம் முதலில் யோசிக்க தொடங்கியது. அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான். அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். அதனால தான் இரண்டாவது பின்னடைவு இவரது ஜனநாயக படத்திற்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சென்சார் போர்டு வேண்டுமென்றே பிரச்சனையை ஏற்படுத்தியது. ஆனால் இவர் சென்சார் போர்டை மத்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்காமல் வாயை திறக்காமல் அமைதி காத்தார். மக்கள் எதிர்பார்ப்பது பிரச்சனை என்றால் பொங்கி எழ வேண்டும், சர்க்கார் படத்தில் வருவது போல. மேலும் தமிழ்நாட்டில் நடக்கும் எந்த பிரச்சனையிலும் குரல் கொடுக்கவில்லை. அதனால் இவர் கருத்து என்னவென்றே மக்களுக்கு தெரியவில்லை. உதாரணம் விளாத்தி குளம் சம்பவம். தணிக்கை வாரியம் சார்பாக முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த படத்திற்கான புகார்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாங்கள் தணிக்கை சான்றிதழை வழங்குவதற்கு மறுக்கவில்லை. மறு ஆய்வுக்கு செல்வது என்பது ஒரு வழக்கமான நடை. விவாகரத்து கோரி விஜய் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விஜய் மூன்றாவது பின்னடைவு இதற்கிடையில் கடந்த மாதம் பிப்ரவரியில் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விஜய் கடந்த 2 ஆண்டுகளாக என்னையும் 2 வாரிசுகளையும் பிரிந்து வாழ்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதை விஜயின் பர்சனல் என்று புறந்தள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இப்போது ஒரு கட்சியின் தலைவராக ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க. அதெல்லாம் வருத்தலாம் கிடையாது.
கடந்த மாதம் மார்ச்சில் மகாபலிபுரத்தில் நடந்த மகளிர் தின நிகழ்ச்சியில் டைவர்ஸை குறிப்பிட்டு அதெல்லாம் ஒருத்தலாம் கிடையாது என்று பேசி கொஞ்ச பெண்கள் ஆதரவையும் கெடுத்து கொண்டார். மக்கள் அதை பற்றி பேசி அற்றாவது பார்த்தால் அவருக்கு அற்றாகுதாம். அன்று கட்டிய மனைவி பிள்ளைகளை அற்றாவது தெரியவில்லையாம். மார்ச் 5ஆம் தேதி நடந்த கல்பாத்தி சுழல் திருமணத்தில் விஜயும் திரிஷாவும் ஒன்னா வந்து மணமக்களை வாழ்த்திருக்காங்க. பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கொண்ட ஒரு நடிகர் எது செய்தாலும் மற்றவர்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அவரை நம்பி போதுமான படிப்பறி இல்லாதவர்கள் சிலர் விஜய் தன் வாழ்க்கையில் செய்வதை அவர்களும் பின்பற்றினால் சமுதாயம் சீர்கெட்டு போகாதா? மனைவன டைவர்ஸ் ஆகாமல் இருக்கும் சூழ்நிலையில் வேறு ஒரு நடிகரன் ஒரு திருமண நிகழ்ச்சியில் ஜோடியாக அதுவும் ஒரே கலரில் ட்ரெஸ் பண்ணி வருவது மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியாதா? இது 52 வயது கடந்த ஒரு அரசியல் தலைவருக்கு அழகா? தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தியவர்கள் பின்னாளில் காணாமல் போவது நிச்சயம். கடைசியாக அவர் ஏன் மீடியாக்களும் பேசுவதில்லை, பிரஸ் மீட்டும் வைப்பதில்லை? இதுதான் மக்களிடம் அவரது கருத்தை நேரடியாக கொண்டு செல்லும் என்று தெரியாதா? கூட்டணி ஆட்சி அமைப்போம், யாராவது கூட்டணிக்கு வந்தால் சேர்த்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் இவர் மற்ற கட்சித் தலைவருடன் நேரடியாக சென்று உரை வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா? அல்லைக்களி மீது தான் இவர் சந்திக்க வேண்டும் என்றால் மக்களுக்கு ஓகே, ஆனால் மாற்று கட்சி தலைவர்களுக்கு ஓகே இல்லையே அப்படின்ட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. அதனால் இங்கே மறுபடியும் ஓப்பனாக தெளிவாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நாங்கள் எப்பவுமே மதச்சார்பற்ற கொள்கைன்றதில் அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே இங்கே போய்விடும் காலம் அதை என்னைய வாழ வைக்கும், நீ இதயத்தை திறந்து விட்டால் அது உன்னையும் வாழ வைக்கும். இந்த செயல்பாட்டை எல்லாம் விஜய் மாட்டிக்கொண்டால் விஜய் எடப்பாடி அதிமுகவை பின்னுக்கு தள்ளலாம். ஏன் அடுத்த எம்ஜிஆர் ஆக கூட வரலாம். வருங்காலம் அவரது கையில். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் மக்களே.